ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி மாதம் 19ஆம் நாள் 19ஆம் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைய பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் வெத்தென்ற பஞ்சசேனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்தாய் மலர்மார்பா வாய்த்தரவாய் வைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலொட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றக்கில்லையால் தத்துவம் என்று தகவல் பாவா என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரம் முக்கியமான ஒரு பாசுரம். நேற்றைய கீழ்ப்பாசுரத்தில் நப்பினை பிராட்டியை கதவை திறக்கும்படி கேட்டுக்கொள்ள நப்பின்னை எழுப்பினார்கள். உடனே கண்ணன், பரவாயில்லை, வந்திருப்பவர்கள் என்னடியார்கள், நானே போய் அவர்களை உள்ளே அழைக்கிறேன் என்று சொல்ல, வேண்டாம் என்று தாயார் சொல்ல, கடைசியாக இருவருமே ஆலிங்கனம் செய்து கொண்டு அங்கேயே படுத்து விடுகிறார்கள். அந்த சேர்த்தி கோலத்தை இன்று அந்த பெண்கள் சேவிக்கிறார்கள். இன்றைய பாசுரத்தில் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்றால், கோட்டுக்கால் என்றால் யானை தண்டம். அந்த யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்கள் அந்த கட்டிலின் கால்கள். அதை சுற்றிலும் குத்து விளக்குகள் இருக்கின்றன. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, அதாவது அந்த படுக்கை மிகவும் அழகான படுக்கையாக இருக்கிறது. படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும். பஞ்சசயனம், பஞ்சசயனம் என்பது 5 பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு படுக்கை, ஒரு கட்டில். அந்த 5 பொருட்கள் என்னென்றால், அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை. இந்த 5 பொருட்களால் ஆன ஒரு படுக்கை அந்த படுக்கை. அந்த படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறாள். மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மேல் ஏறி அந்த கொத்தல பூங்குழல், அதாவது நப்பினை பிராட்டி கொத்து கொத்தாக நிறைய பூக்களை தலையில் சூட்டி உள்ளாள். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா, பிராட்டியை விட்டு சிறிதும் பிரியாமல் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்ற அந்த தன்மையை காட்டுகிறது. நப்பினையின் மார்பின் மேல் தலை வைத்து படுத்திருக்கிறார் கிருஷ்ணன். வாய் திறவாய், ஏதாவது ஒரு வார்த்தை பேசக்கூடாத நாங்கள் வந்துள்ளோமே என்று கேட்கிறார்கள் அந்த பெண். வைத்தடம் கண்ணினாய், அதாவது நப்பினை பிராட்டியை அழைக்கிறார்கள். கண்களில் மையிட்டு அகன்ற அழகான கண்களை உடைய தாயே என்று அந்த நப்பினை பிராட்டியை அழைக்கிறார்கள். மைத்துடைய கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயிலல விட்டாய்கான், உன் மணாளனான கண்ணனை நொடி பொழுது கூட பிரியாமல் இருக்கிறாயே, அவளை, அந்த கண்ணனை நீ எழுப்பக்கூடாதா என்று கேட்கிறார்கள். எப்போதுமே பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாமல் இருப்பவர். எனவே தான் அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பா என்று பாசுரம். அவரை நீ எழுப்பாமல் இருக்கிறாயே, எத்தனை ஏழும் பிரிவாற்றுக்கிழியால், அதாவது உங்கள் குழந்தைகளான எங்களுக்கு இந்த பிரிவு சற்று நேரம் பிரிந்து கதவு திறக்கக்கூடாதா என்று நப்பினை பிராட்டியை கேட்கிறார்கள். அதாவது தாயே, அந்த நப்பினை பிராட்டியை மகாலட்சுமி தாயாருக்கு இணையாக நினைக்கிறார்கள். நீ இவ்வாறு செய்வது தத்துவம் அன்று தகவலோ எம்பாவாய், அதாவது மகாலட்சுமி தாயே, உங்கள் குழந்தைகளான எங்களை வாட்டுவது உன் இயற்கை குணத்துக்கு, அதாவது சொரூபத்துக்கு மாறுபாடானது, பொருந்தாது என்று சொல்லி, தகவும் அன்று, அதாவது உன் கருணை உள்ளத்திற்கும் அது பொருந்தாது, சுபாவத்திற்கும் அது சரியில்லை, பொருந்தாது என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறாக இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் அந்த கண்ணனை அழைக்கிறார்கள் நோன்பு நோற்பதற்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களம்.